ஆதித்யா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் நகைச்சுவை மன்றம். இந்த நகைச்சுவை மன்றம் ஆதித்யா தொலைக்காட்சியில் ஒரு புதுமையான முதல் முயற்சி. உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அரட்டை அரங்கத்தை அறிமுகப்படுத்தியது சன் தொலைக்காட்சி. அந்த அரட்டை அரங்க பாணியில் ஒரு நகைச்சுவை மன்றத்தை முதல் முறையாக பரீட்சாத்த முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது உங்கள் ஆதித்யா டிவி. அதுவும் முதல் முறையா இஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில அதை அறிமுகப்படுத்துறதா சாதாரண விஷயமா? எங்க எதை செய்யணும் அப்படின்னு ஆதித்யா தொலைக்காட்சி நல்லா தெரியும். இப்படி அற்புதமான ஒரு கிரவுடு, எனர்ஜியோ எனர்ஜி, கையை தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வகுப்பது என்ன அப்படின்னா, காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது மொரட்டு சிங்கிளா? இந்த கரகோஷங்களை பார்க்கும் போதே நமக்கு எல்லாம் தெளிவாகிறது. நிறைய பேர் மொரட்டு சிங்கிளா இருக்கிறார்களோ இல்லையோ, வரட்டு சிங்கிளா இருக்காங்க. எதுவுமே கிடைக்கவில்லை என்று காய்ந்து கிடக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனையை பத்தி நாம அலசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைய சமூகம் இருக்கிறது. காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, முரட்டு சிங்களா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பக்குன்னு அடித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கடைசியில எங்கேயாவது போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி நம்மளை விட்டுறாங்க. நம்ம என்ன படித்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு இடத்துல லாக் ஆகிற ஒரு நிலைமை இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய இளைஞர் மனதில் குபீர் என்று எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதை தண்ணி ஊற்றி அணைப்பதற்காக இங்கே பல பேர் வந்திருக்காங்க. இங்கே மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா இஜிஎஸ் பிள்ளை மாணவர்கள் இங்கே பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மாணவர்கள் மட்டுமில்லை, சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைனா நாங்களும் உள்ள வருவோம் அப்படி சொல்லி பல ஆசிரியர்களும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதோட ஆதித்யா தொலைக்காட்சியின் நட்சத்திரங்கள் நாங்க சளைத்தவர்கள் அல்ல, நாங்க காமெடியாவும் பேசுவோம், காமன் சென்ஸோடையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்திருக்காங்க சில முக்கியமான பேச்சாளர்கள். அதுல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, சும்மா வந்தியா, டாபிக்கோட வந்தியா, நம்ம சந்தியா அண்ண பாரதி, அன்று சொன்ன பாரதி இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம அண்ண பாரதி. இங்க முரட்டு சிங்கிள் டீம்ல ஒரு உட்கார்ந்துருக்காரு. இந்த முரட்டு சிங்கிள் டீம்ல உட்கார்ந்துருக்குது இந்த முகம் என்னைக்குமே நான் சிங்கிளா எங்கேயும் பார்த்ததே இல்லை. இப்பவே நல்லா பாருங்க மகாஜனங்களே, 2 பொண்ணுங்க மத்தியில தான் உட்காருவேன்னு அடம் பிடித்தார். நாங்க தான் அது செட் ஆகாது, முரட்டு சிங்கிள் என்பது சிங்கிளா ஒருத்தர் பத்திலையா உட்காருப்பா, கொஞ்சம் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பேராசிரியரையும் உட்கார வச்சிட்டோம். அவர் அழுகுறாரு, ஏன்னு புரியல. ஏனென்றால் அமரும் போதே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொன்னோம், கவனமா இருங்க, ஆதவன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைனா ஆ அப்படின்னு சத்தம் போடுங்க. எங்கம்மா ஒரு சத்தம் போடு. இந்த ஆ அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு இருக்கும் பயம் என்னவென்றால், அந்த ஆசைத்தான் அவர்கிட்ட இருந்து வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட முரட்டு சிங்கிள்கள் இந்த ஊரில் பல சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நேரா டாபிக்கு போயிடுவோம். இன்றைய தலைப்பை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நான் சிந்தித்து பார்த்தால், நிச்சயிக்கப்பட்ட திருமணமா காதல் திருமணமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்தில் ஆதியில் வந்தது எந்த திருமணம்? பரவாயில்ல, நீங்க ஹிஸ்டரி கிளாஸ்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். உலகத்தில் காதல் தான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஏன் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம்லாம் வந்தது? இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது வழி வகுக்குது? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஆதியில் காதல் வந்ததுனால டாபிக்கே நாங்கள் காதல் திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த குழுவின் தலைவி சந்தியா அவர்களே, இந்த குழுல இருந்து யார் முதல்ல முழங்க போறாங்க? வணக்கம் சார். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மிகப்பெரிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எனக்கு என்ன ஒரு நிமிஷமா, இந்த முகங்கள்லாம் பார்த்தா காதலிக்கிற முகங்கள் மாதிரியே தெரியலையே. இருங்க, எங்க டீமை பார்த்தா அதாவது வெச பாட்டிலோடயே தெரியற மாதிரி இருக்கு நேரம். இல்ல, எங்க டீமை பார்த்தா உங்களுக்கு காதலிக்கிற முகம் மாதிரி தெரியல. அப்ப இந்த முகத்தெல்லாம் பார்த்தா முரட்டு சிங்கிள் மாதிரியா இருக்கு. இருப்பா, அது மூடு வந்த சிங்கம் மாதிரி இருக்கு.
யார் பேச போறாங்க உங்க எங்க டீம்ல வந்து முதல்ல யார் இறங்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய லாவண்யா செல்வம் அவங்க தான் பேச போறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நடுவர்களே, எல்லாமும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்ல. எல்லாமும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லையா? இருமா, கரெக்ட் தான். பர்ச காணோம். அன்னாசி பழத்துல விதை இல்ல, அத்தி பலாமரம் பூ பூப்பது இல்ல, அட்லாண்டிக்கால நதிகள் இல்ல, அண்டார்டிகால மரங்கள் இல்ல. ஆக மொத்தம் உன்கிட்ட டாபிக் இல்ல. நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு விஷயத்துக்கு வா. சிங்கப்பூர்ல காகம் இல்ல, சிங்கமும் புலியும் ஒரே காட்டுல வாழ்றது இல்ல. காதலுக்கு கண் இல்ல, காதலித்து வாழாத வேணும், மனுஷனே இல்லன்னு பேச வந்திருக்கேன் சார். மூச்சு விடாம 3 நிமிஷம் பேச சொன்னா டாபிக் ஓப்பனிங்கே ஒரு நேரம் பேசுற. டாபிக்ல விஷயத்தை சொல்லுமா. ஆனாவே 1 மணி நேரம் எழுத பழகிருப்போம் சார். அதுவும் நம்ம பசங்களா இருக்கானுங்க பாருங்க. 8ஆவதுல 8 தடவை ஃபெயில் ஆனவனும் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன். ஏய், இதுல வேற பெருமையா கை தூக்குறீங்க. காதல்னு வந்துட்டு வச்சுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. கவிதை எழுதுவாங்க பாருங்க. வட்டமதி முகத்தில் வண்டுகளாய் கண்ணு 2, எண்ணு பூ நாசியின் கீழ், இதழ் சிந்தும் புன்னகையாம், சொக்கி தவிக்கும் மனம். நடுவர் அவர்களே கவனிக்கணும். சொக்கி தவிக்கும் மனம், சொல்வதற்கு வார்த்தை இல்லையா. இப்படி எல்லாம் முட்டாள கூட அறிவாளியா எழுதி கவிதை எழுதி கவிஞனாக்குறதே நம்ம காதல் தான் நடுவர் அவர்களே. நீ சொல்றது வாஸ்தவம் தாமா. இப்படி ஒரு அழகான கவிதையை கல்லூரி காலத்துல எழுதி கொடுத்தேன். அந்த கவிதையை எடுத்துன்னு போய் கொடுத்தவன் உசார் பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா அவளுக்கு அதெல்லாம் புரியல. கதை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமான்னு சொன்னாங்க சார் அந்த காலத்து பாட்டுல. காதல் இல்லைன்னா வாலிபமே இல்ல. வாலிபம்னா அந்த இடத்துல காதல் இருக்கணும், இல்லைன்னா சுத்த சூனியமா இருக்கும். அதான் இந்த சூனியம். என்னம்மா மொரட்டு சிங்கிள் சார். இங்க பாருங்க, வாலிபம் இல்லன்னு இந்த கண்ணாடியை திறந்து இந்த முகம் சிரிக்கிறத பாரு. வாட் இஸ் திஸ்? சொல்லுமா. நடுவர்களே, மொரட்டு சிங்கிள்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஓடி போனதுக்கு காரணமே இந்த மொரட்டு சிங்கிள் தான். அந்த பொண்ணு பாட்டுக்கு காதலிச்சு அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. இங்க மொரட்டு சிங்கிள்னு சொல்றாங்களே, சும்மா இருக்காம அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லி அந்த பொண்ணு உண்மையிலே ஓடி போயிட்டு காதல் திருமணமா இருக்கிற அந்த பொண்ணு இப்ப கார்ல திருமணம் பண்ணிட்டு போனுச்சு. நடுவர் அவர்களே, ஏன் முரட்டு சிங்கிள்களை இதெல்லாம் செய்றீங்க? நடுவர் அவர்களே, காதல் என்ன கெட்ட வார்த்தையா? காதல் என்ன கெட்ட வார்த்தையா? காதல் வந்து கெட்ட வார்த்தை இல்லைங்க, நம்மள மாதிரி இளைஞர்கள் மனசை தொட்ட வார்த்தை. காதல் கெட்ட வார்த்தை இல்ல, மனிதர்களை தொட்ட வார்த்தை. நடுவர்களே, அந்த பக்கம் என்னன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இந்த பக்கம் என்னன்னா மொரட்டு சிங்கிள். அதுக்குள்ள எதிர்க்கிறாங்க ஒரு சில பேர். சொல்லுங்கம்மா. நடுவர்களே, காதல் 2 மனங்களை தொட்ட வார்த்தையா. எத்தனை பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்ட வார்த்தைனே காதலிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ முரட்டு சிங்கிளாமா? உன் ஃபோன் நம்பர் இருக்குமாமா? இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க பாருங்க. ஐயோ முடியல நடுவர் அவர்களே. அவங்க உட்கார்ந்து இருக்கிறதே ஏதோ நிச்சயதார்த்தத்துல பந்தி போடுற மாதிரி தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதுலயும் பொண்ணு பார்க்க போறான்னு ஒரு வைப்பாங்க பாருங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த மூஞ்சிங்க உட்கார்ந்துருக்க சைஸை நீங்க பாக்கணுமே. ஏதோ பிஎஸ்எல்வி ராக்கெட் விடுறதுக்கு அப்துல் கலாம் சாருக்கே அசிஸ்டண்டா வேலை பார்த்தவங்க மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க நடுவர் அவர்களே. அங்க வச்சிருக்க டீ காஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுல இருந்து கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க பேசுவாங்க. ஏதோ சன்சிங்கர் கால் எடுக்க வந்த மாதிரி ஆட தெரியுமான்னு கேட்கறது என்ன, பாட தெரியுமான்னு கேட்கறது என்ன, கடைசியில பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுலயும் நம்ம பசங்க பைக் வச்சிருப்பாங்க பாருங்க. 160 சிசி அப்பாச்சினோ, 180 சிசி பல்சரனோ, 360 சிசி புல்லட்டனோ, அது எல்லாமே 90 சிசி ஸ்கூட்டி பின்னாடி தான் போகுது நடுவர் அவர்களே. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தெரு தெருவா சுத்தி பெத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம கல்யாணம் பண்றானே காதலிக்கிற பையன், அவன் பையனா? இல்ல பெத்தவங்களுக்கு தெரு தெருவா சுத்த விட்டு கல்யாணம் பண்றானே அவன் பையனா? வெட்கம், அவமானம், கேவலம். நன்றிமா, நன்றிமா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிஷத்துக்கு மேலேயே நீங்கள் வந்து முழங்கி விட்டீர்கள். நன்றி, நன்றி. முதல் ரவுண்ட்லயே பயங்கரமான தரப்பு வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க. வாதங்கள் வைக்கிறாங்களோ எதிரணியை கழுவி ஊத்துறாங்க. அடுத்தது என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது ஆதித்யா டிவியின் நகைச்சுவை மன்றம்.